சார், மும்மொழி தொடர்பாக தமிழ்நாட்டு கட்சிகளும் சரி, அரசும் சரி தொடர்ச்சியாக அதுக்கு எதிரான நிலைப்பாடா எடுத்துட்டு வராங்க. இந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா, பாஜக வந்து நேத்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக வந்து கையெழுத்து இயக்கத்தை வந்து தொடங்கி இருக்காங்க. இதுல தமிழ்நாட்டுல வந்து 1 கோடி மக்கள் கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி அதை குடியரசுத் தலைவருக்கு நாங்க அனுப்ப போறோம் அப்படின்றதையும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில இன்றைக்கு காலையில வந்து முன்னாள் ஆளுநரும் பாஜகவினுடைய மூத்த தலைவருமான தமிழிசை அவர்கள் கையெழுத்து இயக்கத்துக்காக சென்னையில இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர்ல அங்க கூடிய மக்கள் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, கையெழுத்தும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு எதிர்த்து, அதாவது அவர்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து வாங்க விடாம காவல்துறை வந்து தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க என்ன தீவிரவாதிகளா அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்து தமிழிசையிலே கொடுத்திருக்காங்க. மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு எந்த அளவுக்கு வந்து உரிமை இருக்கோ அதை ஆதரிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு இல்லையா? ஏன் இந்த ஒடுக்குமுறை நடக்குதா நீங்க பாக்குறீங்க? இதை ஒடுக்குமுறை என்று எடுத்துக்கொள்வதே முதலில் தவறான புரிதல். முதலில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்கிறது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து ஏனைய அனைத்து கட்சிகளும் மும்மொழிக்கு எதிராக ஓரணியில் திரண்டிருக்கிறார்கள், அதிமுக உட்பட. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறதோ அதன்படிதான் அரசியல் கட்சிகள் இயங்க முடியும். அதுதான் அரசியல் கட்சிகளுக்கு உகந்த நடவடிக்கையாகவும் இருக்கும். ஒருவேளை மக்கள் மும்மொழி கொள்கையை ஏற்பவர்களாக இருந்தால், மும்மொழி கொள்கை வரட்டும் வழிவிடுங்கள் என்று சொல்கிற மனநிலையில் மக்கள் இருந்தால், அரசியல் கட்சிகளால் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற வல்லமையும் துணிச்சலும் பெற முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நீங்கள் கையெழுத்து இயக்கம் பெறுகிறீர்கள் என்பது உங்களுடைய ஜனநாயக உரிமை. நீங்கள் குறிப்பிட்டதை போல பாரதிய ஜனதா கட்சிக்கு அதற்கான உரிமை இருக்கிறது, யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனா நீங்க ஒரு புரோட்டோகால்னு இருக்குல்ல, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக திரண்டிருக்கு. நீங்க காவல்துறை இடத்துல முன் அனுமதி பெறாமல், காவல்துறை இடத்துல முன்கூட்டியே எந்த தகவலும் சொல்லாமல் நேரடியாக களத்துக்கு சென்று கையெழுத்து வேட்கையில் ஈடுபடுகிறீர்கள். கையெழுத்து பெறுகிற பணியை நீங்கள் துவங்கி இருக்கிறீர்கள். ஒருவேளை மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கிற விதமாக அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்கும் என்று சொன்னால் அதற்கு யார் பொறுப்பு இருப்பது?